பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு டிவிக்கு, இன்னொன்னு டிஎம்கே. விஜய் உங்க விஜய் உயிரன வரனா, விஜய் உங்க விஜய் எளியவன் குரல்னா. தளபதி ஜெயிக்கணும்னா எங்க தளபதிக்காக எங்க உயிரை நாங்க கொடுப்போம். அதெல்லாம் வேணாம், உன் பொந்தெல்லாம் வச்சு என்னால அலைய முடியாது, நீ வீடு குத்தா போதும். ஆனா வந்து ஸ்டாலின் வந்ததுல இருந்து நாங்க போய் ஒரு ரேஷன் கார்டு பதிவு பண்ணா அத்தாசி கேக்குறாங்க. என் தளபதி வராருன்னா இப்படி போய் நின்னாலும் எங்களுக்கு எல்லாம் கொடுக்கறாங்க. ஏன்னா என் தலைவர் எங்க தளபதி, என்னைக்கு எங்க தளபதி முன்னணிக்கணும், நாங்க ஜெயிக்கணும். எங்க தளபதிக்காக நாங்க என்ன வேலை செய்வோம். மெண்டலா இருக்குமோ? எங்க தளபதி வாழ்க்கை, எங்க தளபதி வாழ்க்கை, எங்க தளபதி. கீழ் பாக்கத்து போய் உன் கபாலத்துக்கு கரண்ட். சைதாப்பேட்டை சட்டமன்ற தொகுதி கருணாநிதி இந்த தொகுதி திமுக கோட்டைன்னாங்க. அதுல ஓட்ட இல்ல, அதை அடிச்சு தூள் தூளாக்கி கப்பு ஜெயிச்சுட்டு வந்துட்டான். என்னடா சொல்ற? ஒண்ணுமே புரியல. தேர்தல் முன்னாடி சைதாப்பேட்டை சட்டமன்ற தொகுதி வெற்றி 40,000 ஓட்டு வித்தியாசத்துல அருள் பிரகாசம் அவர்கள் மா சுப்பிரமணியம் அவர்களை வீழ்த்தி சட்டமன்ற உறுப்பினரானார். பைத்தியமாயவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டான் ஐயா. நீ எல்லாம் திரும்ப பிறந்து வந்தாலும் என்கிட்ட மாற்றாங்க. ஐயோ, கைப்புள்ள அருவலோட கிளம்பிட்டானே. இன்னைக்கு எத்தனை தலை ஊர்ல போதோ தெரியலையே. பெட்டியை மாத்திட்டாங்க ப்ரோ. கள்ள ஓட்டு போட்டாங்க ப்ரோ. பஸ் கிடைக்கல ப்ரோ. எஸ்ஐஆர் ஃபார்ம்ல பேரு வரல ப்ரோ. டைமுக்கு பஸ் விடல ப்ரோ. ஓட்டர் ஐடி இந்த நானே போட்டிருக்கேன் ப்ரோ. பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன. மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை, நீயே இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க. சாப்பாடா இது? ஆனா அவர் என்ன தெரியுமா சொல்றாரு? மக்கள் பணத்துல இருந்து கொடுப்பேன்னு சொல்லல. ஏன் பணம், நான் ஏன் பணத்தை தரேன், மக்கள் பணம் எனக்கு தேவையே கிடையாதுன்னு அவரு. 1000 தங்கச்சி இருக்கிறோம், 1000 அக்கா இருக்கிறோம், பொண்டாட்டியா கூட இருந்து போறோமே. எங்க தளபதிக்கு நான் ஐயா பைத்தியங்க. பீப்புளோட பீப்புளா இருந்து அரசியல் பண்ணா மட்டும்தானே அரசியல் களத்துல நிக்க முடியும். சும்மா ஷோ காமிக்கிறவங்க நாங்க கிடையாது. கண்ணாடி சார் அது. அணில் குஞ்சு கிடையாதுன்னா அக்கினி குஞ்சு. டேய், என்னடா பண்ண? மைனர் குஞ்ச சுட்டுட்டேன். ஏன்னா நான் வந்து போன சனிக்கிழமை வேலைக்கு போகும்போது என்ன வந்து ஆட்டோல இருந்து அப்படி பார்த்தாங்க. நான் ரொம்ப பயந்தேன். இதுக்காகவே தளபதி வந்து வரணும்னு எங்களுக்கு ரொம்ப வேண்டிக்கிறேன். சும்மா நடக்க கூட முடியல, அந்த அளவுக்கு வந்து பார்வை வந்து தப்பான பார்வைங்களா வரதுனால இதுக்காகவே எங்க தளபதி வரணும். வந்து அந்த பார்வையாளர்களுக்கு வந்து நல்ல கொஞ்சம் அங்க பாரு கண்ணா. என்னடா புத்தாட்டது? நீ 4ஆம் தேதி வரை வரதுக்கு இன்னும் ஒரு நாள் தான் இருக்கு. டு மை ரெஸ்பெக்டட் தளபதி விஜய் அண்ணா, உங்களை நம்பி ஓட்டு போட்ட நாங்க ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லிட்டு, நீங்க ஜெயிச்சிருங்க. இல்லனா நம்பர் ஆஃப் சீட்ஸ்லயாச்சும் ஏதாச்சும் பண்ணி வெற்றி உங்களுக்கு வந்துடணும், அவ்வளவுதான். ஆனா வாய்ப்பில்லை ராஜா. ஒருவேளை ஏதாச்சும் விட கூடமா ஆச்சுன்னா ஆட்சியை கூட கழிச்சிருங்க.
அதை கழிச்சு கூட சினிமா பக்கம் வாங்க. மூஞ்ச பாரு, மூஞ்சியும் முகர கட்டையும். இந்த மூஞ்சில முடிச்சா பொடிக்கு போயில சிக்குமா? அடங்கொம்மால மோத்தா உன்னை பெத்தாலா இல்ல யானை கக்குச்சாடா? வட மாநிலத்தில் இருக்க நண்பர்கள் உங்களை நான் எத்தனை நாள் வடக்கன்ஸ் சொல்லி கலாச்சிருக்கோம். அதுக்கெல்லாம் இப்போ நாங்கள் மன்னிப்பு கேட்குறோம். ஏன்னா பிகாஸ் த ஓஜி வடக்கன்ஸ் யாருன்னா இதோ இவனுங்க தான். கோவில்ன்றது எவ்வளோ புனிதமான இடம். அந்த புனிதமான இடத்துல இவனுங்க என்ன பண்ணிட்டு இருக்கானுங்க பார்த்தீங்களா? இதில் எல்லாம் படித்தவனுங்களாம். முதல்ல படித்தவனுக்கும் சிவிக் சென்ஸ் இருக்கிறவனுக்கும் வித்தியாசத்து இருக்குது. அதை நான் என்னன்னே கூட தெரியாது. இவனுங்க இங்கே எல்லாம் படித்தவங்க தான். யார் தான் படிக்கல? பகுத்தறிவுன்னு ஒன்று இருக்குது. பகுத்தறிவுனா என்னன்னே தெரியாத கூட்டம் தான் இவனுங்க. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டை கேவலப்படுத்துறதுன்னு ஒரு கூட்டம் கிளம்பியிருக்குன்னா அது இவனுங்க மட்டும்தான். கரெக்ட், நியாயமான பேர். ஓட்டு மிஷின் வச்ச ரூம்ல உங்களுக்கு 4-5 பேருக்கு என்னென்ன புடுங்குற வேலை இருக்காங்க. எல்லாருக்குமே நான் கேட்குறேன். மே 4 ரிசல்ட்டுக்காக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே உங்களுக்கு என்னடா அங்கே திருட்டு பயிலுங்களே, உங்களுக்கு என்னடா அங்கே வேலை இருக்கு? இத்தனை வருஷமா இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்து தான் நீங்கள் வந்து எலெக்ஷனில் ஜெயிச்சிங்களா? நான் கேட்குறேன். மிஷினை ஓப்பன் பண்ணி என்ன புடுங்கின்னுக்கிறீங்க அங்கே? நான் கேட்குறேன். அவனே 4ஆம் தேதி மே 4ஆம் தேதிக்காக ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்சம் அப்படி இப்படின்னு எதுனா தளபதிக்காக நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். கொஞ்சம் அப்படி இப்படின்னு எதுனா தெரிஞ்சிச்சுன்னா ஓட்டு போட்ட மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் யாருக்கு ஓட்டு போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு. மூதேவி உங்க அப்பனை எரிச்ச இடம் அங்க இருக்கு. அங்கேயா? அப்ப இது யாரு? முந்தா நாள் செத்து போனாலே சாந்தி. சாந்தியா? ஐயோ, ஐயா நீ நீதி விலங்குல தப்பு இல்லையா? நான் தாங்க தப்பா சொல்லிட்டேன். நான் தாங்க தெரியாம சொல்லிட்டேன். ஐயா 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 அப்பா நான் உன்னை கொன்னுட்டேன். அப்பா யாருக்கிட்ட கையில கால அடிக்க வேண்டியதானயா? உன் யார் மாடு மாதிரி போய் முட்டை சொன்னது? தேவையில்லாம கம்பியில எல்லாம் வச்சு அசிங்கமா போயிடுச்சு. சந்திரா வேற யாராவது கலாய்க்க போறாங்க, அப்பா வீட்டுக்கு போயிடுச்சு. என்ன வேணும்? 2 பேருக்கு நடுவுல தான் போட்டியே. என்ன வேணும்? ஒன்னு டிவிக்கு, இன்னொன்னு டிஎம்கே. என்ன சொன்னதே சொல்லிட்டே இருக்க நீ? டேய், என்ன 2 தடவை கேட்டதே டென்ஷன் ஆவற? 2000 தடவை கேட்டிருக்கோம். மனுஷனா பொறுமை. ஜோசப் விஜய் என்னும் நான் தமிழக முதலமைச்சராக சட்டப்படி அமைக்கப்பெற்ற என்ன கனவா? நாளைக்கு அது நிஜமாக போகுது. என்னது? எங்க தளபதி சிஎம் ஆக போறாரு. தமிழ்நாடு சிங்கப்பூரா மாற போகுது. முதல்ல புக் எடுத்து வச்சு படி. நல்லா படிங்கடான்னு சொன்ன தலைவன் எல்லாம் போய் எனக்கு ஓட்டு போட சொல்லி தூண்டுங்க சொல்ற தலைவன் எல்லாம் வந்துட்டான். நீங்க எல்லாம் எங்க? முதல்ல இந்த கண்ணாடி கழட்டு. ஸ்டொமக் பர்னிங் பாய்ஸ். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you. நெக்ஸ்ட் மீட் பண்றேன். ஒரு பிக்கிங் காரா?